கொச்சு கொச்சு புஷ்பங்கள் சேனல் வழியாக உங்களை அனைவரையும் வரவேற்று கொள்கின்றேன். ஒரு ஊரில் ஒரு சிறிய ஒரு குடும்பம் இருந்தது. அந்த குடும்பத்தில் அப்பா அம்மா 2 பிள்ளைகள் இருந்தார்கள். ஒரு பாட்டியும் இருந்தார்கள். அம்மா அப்பா வேலைக்கு செல்வார்கள். சென்று வந்து கொண்டு இருப்பார்கள். ரொம்ப கஷ்டப்பட்டு பிள்ளைகளை படிக்க வைத்து வந்தார்கள். கொஞ்சம் பிள்ளைகள் வளர வளர சொல்லுறதே கேட்குறதில்ல. திடீர் படுக்கிறதுக்கு பாட்டி அம்மாவோட பக்கத்தில் போய் படுப்பார்கள். பாட்டி அம்மாவுக்கு வேறு எந்த வேலையும் கிடையாது. முறுக்கான் எடுத்து வெற்றிலையும் பாக்கையும் என்ன செய்வார்கள், கல்லில் போட்டு இடித்து அப்படியே முறுக்குவார்கள். பிள்ளைகளுக்கு சின்ன சின்ன கதைகளும் சொல்லி கொடுப்பார்கள். அப்படி இருந்த கொஞ்ச நாள் கழிந்ததும் 2 பிள்ளைகளும் சொன்ன கேட்கவே மாட்டார்கள். திடீர்னு அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் கோபம் வந்துச்சு. வந்த வேளையில் அம்மா ஒரு கம்பெடுத்து அடி கொடுத்தார்கள். அடி கொடுத்தனால ரொம்ப கஷ்டப்பட்டு என்ன செய்தார்கள், ஏம்பி ஏம்பி அழுதார்கள். அழுது கொண்டு இனி என்னோட பேசக்கூடாது என்று சொல்லி 2 பிள்ளைகளும் போய் பாட்டி அம்மாவோட உட்கார்ந்திருந்தார். அன்றைக்கு ராத்திரி ஒன்றுமே சாப்பிடாமல் அப்படி என்ன செய்தார்கள், பிள்ளைகள் பாட்டி அம்மாவிடம் படுத்து கொண்டார்கள். பாட்டி அம்மா அப்புறம் ஒரு கதை சொன்னார். என்ன கதை தெரியுமா பிள்ளைகளே? ஒரு வயல் வழியிலெல்லாம் நண்டு இருக்கும். நண்டு என்ன இருக்கும், நண்டு. அந்த நண்டு என்ன செய்கிறது, அப்படியே போகும். நண்டு வயல் வழியில், குளத்தில், ஆற்றுல அப்படியெல்லாம் அது இருக்கிற ஒரு பிராணி. அந்த நண்டு என்ன செய்யும், அதோடைய குண அதிசயம் நமக்கு யாருக்குமே தெரியாது. அந்த குண அதிசயத்தை அந்த பாட்டி அம்மா சொல்லி கொடுக்குறார். என்ன தெரியுமா பிள்ளைகளே? பிள்ளைகளே கேளுங்க. ஒரு நண்டு வயல் வழியில் இருந்துச்சு. அந்த நண்டுக்கு முட்டை போடுகிற காலமும் வந்துச்சு. அந்த முட்டை போடுகிற சமயத்தில் முட்டைகள் வெளியே போடாது, தன்னுடைய வயிற்றில் வைத்து கொண்டு என்ன செய்கிறது, அப்படியே கொண்டு நடந்து சாப்பிட்டு கொண்டே தெரிகிறது. அந்த முட்டை விரிகிறதுக்குள்ள சமயமானது. அந்த முட்டை என்ன செய்கிறது, குஞ்சுகள் வெளியே வர ஆரம்பித்தது. பல நூற்றுக்கணக்கான முட்டைகள் அது என்ன செய்கிறது, குஞ்சுகள் வெளியே வந்தது. ஆனால் அந்த தாய் நண்டு என்ன செய்தது தெரியுமா, பிள்ளைகளை வெளியே விடாமல் தன்னுடைய வயிற்றில் தான் கொண்டு சுமந்து கொண்டே திரிகிறது. அந்த நண்டு கொஞ்சம் கொஞ்சமாக பெருசாகிறது. பெருசான பிறகும் வெளியே விடாமல் என்ன செய்கிறார், அது கொண்டு நடக்கிறது. வெளியே விட்டால் ஏதாவது ஆபத்து வருமே என்று சொல்லி பயம், பிள்ளைகளை பாதுகாக்க வேண்டும் என்று சொல்லி அது என்ன செய்கிறது, அப்படியே வயிற்றுக்குள்ளே சுமந்து கொண்டே திரிகிறது. அப்புறமா ஒரு ஓரமாக உட்கார்ந்துச்சு. அந்த சிறிய நண்டெல்லாம் அம்மாவே சாப்பிட்டு வயிற்றில் இருந்து என்ன செய்கிறது, கொண்டே இருந்தது. அப்புறமா நண்டு என்ன செய்கிறது, செத்தே போகிறது. பாருங்கள், தாயை சாப்பிட்டு பிள்ளைகள் வளர்கிறது. நண்டு தன்னுடைய பிள்ளைகளுக்காக ஜீவனே கொடுக்கிறது. பாருங்கள், பிள்ளைகளுக்காக அந்த நண்டு ஜீவனை கொடுத்தது. அதோடைய இறைச்சிகளையெல்லாம் சாப்பிட்டு என்ன செய்கிறது, அது ஜீவிக்கிறது. அப்புறமா வெளியே வந்து அப்படியே போய்விடுகிறது. பாருங்கள் பிள்ளைகளே, நம்முடைய தாயும் தகப்பனும் நமக்காக சில தவறுகளுக்காக ஒரு திட்டுவார்கள், அடிப்பார்கள். அதை நாம் என்ன செய்ய வேண்டும், பொறுமையோடு கேட்க வேண்டும். எதற்காக, நாம் நன்றபடி வளருவதற்கு,
தீய வழியில் செல்லாதபடி இருப்பதற்காகத்தான் தாயும் தகப்பனும் நம்மளை என்ன செய்கிறார்? அடிக்கிறார், திட்டுகிறார். நாம் அதை புரிந்து கொள்ள வேண்டும். எவ்வளவோ கஷ்டப்பட்டு நம்மளை படிக்க வைக்கிறார். அது மாத்திரமா 10 மாதம் தன்னுடைய வயிற்றிலே பாதுகாத்து பிரசவித்து பெற்றெடுக்கிறார் தாய். பாருங்கள், அவளுக்கு எவ்வளோ அன்பு இருக்கும். நான் 10 மாதம் சுமந்தேன். அது மாத்திரமல்ல, அதை பெற்றெடுத்து வளர்ப்பதற்கு எவ்வளவோ சந்தோஷப்படுவார். அவர்கள் சொல்லுகிறதை நாம் கீழ்ப்படியும் போது என்ன செய்கிறார்? அப்பா அம்மா சந்தோஷப்படுவார். அவருக்காக கீழ்ப்படிய வேண்டும் என்று சொல்லி அந்த பாட்டி அம்மா என்ன செய்கிறார்? கதையை சொல்லி கொடுத்தார். உடனே அந்த பிள்ளைகள் என்ன செய்கிறார்? புரிந்து கொண்டு அம்மாவும் அப்பாவிடத்தில் சென்று, அப்பா அம்மா, நான் செய்த தவறை மன்னித்தரல வேண்டும்னு சொல்லி அம்மாவையும் அப்பாவையும் கட்டி பிடித்து உம்மம் கொடுத்து என்ன செய்கிறார்? அழுதார்கள். அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் எவ்வளவோ சந்தோஷம் இருக்கும். யோசித்து பாருங்கள், நாம் என்ன செய்ய வேண்டும்? அவர்கள் சந்தோஷப்பட்டார்கள். இப்படித்தான் இறைவனும் நமக்காக, நாம் செய்கிற தவறுக்காக அவர் தியாகம் செய்கிறார். தியாகம் செய்து நமக்காக அவர் பரிந்து பேசி கொண்டிருக்கிறார். அவரோடு நாம் பிரார்த்தனை செய்யும்போது என்ன செய்கிறார்? நம்முடைய தவறுகளை மன்னிப்பார். நாம் செய்கிற தவறுகளை அவர் மன்னிப்பார். நாம் பிரார்த்தனை செய்ய வேண்டும் இறைவனிடம். நான் செய்த தவறை மன்னித்தரலும் என்று சொல்லி என்ன செய்ய வேண்டும்? பிரார்த்தனை செய்யும்போது அவர் மன்னிப்பார். அந்த பிள்ளைகளை அந்த தாயும் தகப்பனும் மன்னித்ததைப் போல திராணிக்கு மேலே நம்மளை தண்டிக்க மாட்டார், சோதிக்கவும் மாட்டார். இறைவன் நம்மை திராணிக்கு தக்கதாக தான் சோதித்து பார்ப்பார், தண்டனையும் தருவார். நாம் என்ன செய்ய வேண்டும்? அதை பொறுப்பெடுத்து நாம் செய்த தவறையெல்லாம் ஏற்றெடுத்து இறைவனிடம் நாம் என்ன செய்வோம்? ஏற்றெடுத்து பிரார்த்தனை செய்வோம். இன்று முதல் நாம் தாயும் தகப்பனுக்கும் அப்பா அம்மாவுக்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? கீழ்ப்படிந்து கடந்து செல்ல வேண்டும். அவருக்காக நாம் கீழ்ப்படியோமா? இறைவனிடம் நாம் செய்த தவறையெல்லாம் மன்னிப்பு கேட்போமா? இன்று முதல் அந்த பாட்டி நமக்காக சொன்ன கதையை போல நாம் என்ன செய்வோம்? அந்த நண்டு என்ன செய்தது? தன் பிள்ளைகளுக்காக தியாகம் செய்தது. பாருங்கள், அதை போல நாமும் அப்பாவும் அம்மாவும் நமக்காக கஷ்டப்படுகிறார். அதனால் அவருக்கு கீழ்ப்படியோமா? அதே போல அம்மாவும் அப்பாவுக்கும் கீழ்ப்படுகிறதை போல இறைவனுக்கும் நாம் கீழ்ப்படிந்து கடந்து செல்லுவோமா?